السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கியவைகள் அனைத்தும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையில் நினைவுபடுத்தியதை நானும் எனது உரையில் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கின்றன. அந்த வழிகாட்டுதல்கள் அனைத்துமே இறைவனுடைய வேதத்தின் மூலமாகவும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலமாகவும் நாம் பெற்று வருகின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழும் பொழுது பிற மக்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அணுகுமுறை. அப்போ நபிகளார் அவர்களுடைய அணுகுமுறையை பற்றி தான் நாம இன்றைய தினத்துல பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம்களில் இஸ்லாமியர்களில் பல நபர்களுக்கு இந்த அணுகுமுறை என்று ஒன்று இல்லாத காரணத்தினால் இஸ்லாத்தின் மீதும் ஒரு தவறான ஒரு பார்வை ஏற்பட்டு விடுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நபரை பற்றியும் ஒரு தவறான எண்ணம் வந்துடும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த அந்த அணுகுமுறை, எப்படி மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த முறை தெரியாமல் இன்றைக்கு நம்மில் பல நபர்கள் பல்வேறு விதமான தவறுகளை நம்மளையே அறியாமல் செய்து விடுகின்றோம். நம்ம வேண்டும் என்று செய்வது கிடையாது, நாம இயற்கையாகவே அப்படியே வளர்ந்து வந்த காரணத்தினால இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறையை நாம் உற்று நோக்காத காரணத்தினாலும் பல்வேறு விதமான தவறுகளை நாம் செய்து விடுகின்றோம். அப்ப இந்த தவறின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாத்தையுமே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்படுகின்றதா இல்லையா? ஒரே ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறான அணுகுமுறையினால் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையே என்ன சொல்லிடுறாங்க, இஸ்லாம்னாலே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பார்வை வருகின்றது அல்லவா? அப்போ இதை நாம களைய வேண்டும். இது முதலாவது செய்தி. இரண்டாவது என்னவென்றால், இன்றைக்கு பெரும் பணம் தராத மரியாதைகள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு என்ன நிலை என்று சொன்னால், குடும்பத்துல மரியாதை இருக்காது, உறவுகளிடத்துல மரியாதை இருக்காது, தெருவுல வாழக்கூடிய அந்த தெருவுல மரியாதை இருக்காது. அப்போ மரியாதை இல்லாத காரணத்தினால அவர் இன்னும் மக்களிடத்துல எப்படி நடந்துப்பாரு, கடுமையாக நடந்துப்பாரு. என்னை நீ மதிக்கல, நான் உன்னை மதிக்க மாட்டேன், இப்படிங்கிற ஒரு போக்கையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மதிப்பு மரியாதை, தன்னை மக்கள் மதிக்க வேண்டும், தன்னை மக்கள் நேசிக்க வேண்டும், தன்னிடத்தில் மக்கள் மரியாதையை செலுத்த வேண்டும் என்றெல்லாம் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அது ஒரு பெருசா தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் என்னை யாரும் மதிக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு வயதை கடந்ததற்கு பிறகு நம்மளுடைய பிள்ளை நம்மை மதிக்கின்றாரா, நம்மளுடைய பிள்ளை நம்மளிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்கிறாரா, அல்லது நம்முடைய உறவினர்கள் நம்மிடத்தில் சரியாக நடந்து கொள்கிறார்களா, நம் மீது அன்பு வைத்திருக்கிறார்களா, நம்மை அவர்கள் நேசிக்கின்றார்களா என்றெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கணக்கு போட ஆரம்பிச்சிருவோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்தும் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய அணுகுமுறையை நாம் முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட குணம்? அல்லாஹ் அதை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, நபியே, எனது அருளின் காரணமாக நீங்கள் மக்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்கிறீர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய
முக்கியமான பண்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான். நீங்க வந்து சரியாக தொழுகிறீங்க, நீங்க சரியா நோன்பு வைக்கிறீங்க, நீங்க சரியா தான தர்மங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் நல்ல குணம் தானே. தான தர்மம் செய்வது, தொழுவது, நோன்பு வைப்பதெல்லாம் என்ன நல்ல குணம் தான். அது தீய குணம் கிடையாது, நல்ல அமல்களில் வரும். அல்லாஹ் தஆலா எதை குறிப்பிட்டு சொல்லுகின்றான் என்றால், நீங்கள் மக்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள், உங்களிடத்தில் அந்த நளினம் இருக்கின்றது, அந்த தன்மை இருக்கின்றது. இதன் காரணமாக மக்கள் உங்களை நேசிக்கின்றார்கள், மக்கள் உங்களை அதிகமாக நேசிக்கின்றார்கள். இல்லை என்றால் உங்களை விட்டு மக்கள் விரண்டு ஓடிடுவார்கள். அல்லாஹ் இது அப்படியே சொல்றான். நீங்கள் நளினமாக நடந்து கொண்ட காரணத்தினால மக்கள் உங்களை விட்டு, இல்லை என்றால் மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். அப்போ நளினமாக நடந்து கொள்வது என்றால் என்ன, இதனுடைய தன்மை என்ன? அப்போ மற்றவர்களிடத்துல நாம அணுகக்கூடிய முறைதான். இந்த முறையை கொஞ்சம் நாம் என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொதுவாகவே நிறைய வீடுகள்ல உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த சின்ன பசங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சமகால நிகழ்வே இதுதான், பெரிய பிரச்சனையே தான். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய போரை எல்லாம் தாண்டி வீட்டுல நடக்கக்கூடிய போர் தான் மிகப்பெரிய போர், மிகப்பெரிய அக்க போரா இருக்கு பாய். ஒண்ணுமே முடியல, தாங்க முடியல. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படிதான் வாழ, எப்படிதான் நான் சமாளிக்கிறது? எந்த அளவுக்கு சம்மர் கிளாஸுக்கு வந்து 10 நாள், சரியா, 1 நாள் 2 நாள் தாமதம் ஆயிடுச்சுன்னா நிர்வாகம் என்ன சொல்லுவாங்க, யாரையும் சேர்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ண, என்ன அப்படி இருந்தா சேர்த்தா தானங்க கத்துக்க முடியும், ஆரம்பத்துல இருந்து வரணுங்க இப்படின்னு சொன்னா கூட நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லை போய் ஒரு 5 நாளாவது வச்சுக்கிங்க, அவன் 2-4 நாள் போயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் என்னங்க கத்துப்பான், அது கத்துக்கிறானே இல்லையோ, ஒரு 1000 நாள் உங்ககிட்ட வச்சு இருந்து அனுப்புங்க இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுல. அப்ப இந்த அணுகுமுறை இதுலெல்லாம் வந்து என்ன விஷயம் என்றால், முதல்ல குழந்தைகளை வந்து குழந்தையாக நம்ம பார்க்கணும். சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா, குழந்தைய வந்து நமக்கு சரிசமமான ஒரு நபராக பார்த்துடுறோம். பிரச்சனையே அங்கதான். அவருக்கும் அறிவு வழங்கப்பட்டிருக்கு, அவருக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், இவன் வந்து ஒரு 35 வயசு பையன், அவனுக்கு வயசு 5-6 தான் இருக்கும், இவனுக்கு ஒரு 35 வயசு பையன், அவனை அந்த ரேஞ்சில் வச்சு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மள மாதிரியே அவன் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இங்கதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, பல இடங்கள்ல வந்து பிரச்சனை வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குழந்தையை எப்படி பார்த்தார்கள், குழந்தைய குழந்தையா பார்த்தார்கள், சிறுவர்களை சிறுவர்களாக பார்த்தார்கள். அவங்க என்ன செய்யல, இவர்கள் வந்து ஒரு ஒரு இவங்க நம்ம பேச்ச கேட்கணும், நம்ம வந்தா எழுந்திருச்சு இப்படி என்ற ஒரு தன்மையே அல்லாஹ்வுடைய தூதரவர்களத்துல கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு பையனை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, எதுக்குப்பா வந்து ரொம்ப சோகமா இருக்கிற, என்ன ஆச்சு, நீ விளையாடிக்கிட்டு இருந்தியா, அந்த பறவை என்ன ஆயிடுச்சு? அப்ப அந்த சிறுவன் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரே அது இறந்துருச்சுன்றான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த சின்ன பையனுடைய பிரச்சனையை கூட என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மையில அவங்க இருந்ததுனாலதான் அவர்களை வந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்களை வந்து அதிகமாக நேசித்தார்கள். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இஸ்லாத்திற்கு ஆரம்பத்துல வந்த சகாபாக்களுடைய வயது இருக்கும்ல, அது ஒரு வயது. அதற்கு பிறகு 90 வயது வரைக்கும்லாம் சகாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப இவர்களெல்லாம் இந்த அளவுக்கு வீரியமாக செயல்படுவதற்கான காரணம் என்ன, இறை தூதர் என்கின்ற ஒருவருடைய போதனை தான். ஆனா உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அவர்கள் மனதளவுல நேசிச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த நேசித்ததற்குண்டான காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அணுகுமுறை தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யமன் நாட்டிற்கு ஒசாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை அனுப்புகின்றார்கள். நபி தோழரை அனுப்பக்கூடிய அந்த நேரத்துல கூட எந்த நிலை என்று சொன்னா, எல்லாருமே வந்து ஃபைட் பண்றாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. என்ன ஒரு சின்ன பையனை போய் அனுப்புறீங்க, அவருக்கு என்ன ஒரு 17, 18, 19 வயசு தான் இருக்கும், இந்த வயசுக்காரரை போய் ஒரு பெரிய படைக்கு தளபதியாக அனுப்புறீங்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உசாமாவை அதிகமாக நேசித்தார்கள், அதை விட அவர்களுடைய திறமையை சரியாக கணித்தார்கள். எப்பொழுது ஒருவருடைய திறமையை நம்ம கணிக்க முடியும், நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர்களோடு நெருக்கமாக பழகும் பொழுதுதான். இன்றைக்கு நம்மள நிறைய பேருக்கு அந்த நெருக்கம் காட்டக்கூடிய ஒரு பண்பே நம்ம இடத்துல இல்லை. உங்க பிள்ளை என்ன வகுப்பு படிக்கிறான்னு கேட்டா 7ஆவதோ 8ஆவதோ படிக்கிறான்னு நினைக்கிற பயன்வாள், அது என்ன நினைக்கிறேன். அப்போ நம்ம பிள்ளைகளிடத்துல நல்லா சரியாக பழகும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய திறமை எல்லாத்தையுமே ஒரு பெற்றோர்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து வராங்க,
பாய் என் புள்ள எதுல படிக்க வைக்கிறதுன்னு தெரியல பாய், என்ன பண்றதே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, அவனுக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. 20 வருஷம் 30 வருஷம் பழகி பிள்ளைக்கு என்ன சரியா வரும்ன்றத தெரியலன்னு சொன்னா ஒரு பெற்றோருக்கு இந்த நிலை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளிடத்தில் இருந்திருக்கு என்பதை நம்மால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வைத்து நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறுவர்களிடத்துல தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில அவர்களுக்கு குடிப்பதற்காக பால் கொடுக்கப்படுகின்றது. இந்த பாலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பருகிவிட்டு என்ன பண்ணணும், இஸ்லாமிய முறை என்ன, வலது பக்கத்திலிருந்து கொடுக்கணும், அதுதான் இஸ்லாமிய முறை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, வலது பக்கத்திலிருந்து கொடுக்கணும். ஆனால் இடது பக்கத்துல பெரும் பெரும் சகாபாக்கள் அமர்ந்து இருக்கிறாங்க, பெரிய வயதுல பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த பக்கத்துல அவருடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அவரிடத்துல அனுமதி கேட்கிறாங்க. சிறுவனே, நீ சரி என்று சொன்னால் நான் என்ன செய்யறேன், இந்த பாத்திரத்தை இந்த பெரியவங்களுக்கு நான் கொடுக்குறேன், வலது புறத்துல இருந்து தான் கொடுக்கணும், ஆனால் உன்னிடத்துல நான் அந்த அனுமதியை கேட்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவரிடத்துல அனுமதி கேட்டு என்ன பண்றாங்க, கேட்டுட்டு கொடுப்போம்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அந்த சிறுவன் என்ன செய்யறாரு, நீங்க குடித்ததற்கு பிறகு குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் கொடுக்க மாட்டேன், நானே குடிக்கிறேன், வாங்கி குடிச்சிடுறாரு. இப்ப இந்த இடத்துல நாம இருந்தா என்ன பண்ணுவோம், இப்படியே குடிப்போம். பக்கத்துல சின்ன பையன் இருந்தான்னு வைங்களேன், தலையில ஓய்வு ஒன்று தட்டு, உனக்கு என்ன இங்க வந்து உட்கார, அங்க போடா, அங்க போய் உட்காரு போ, இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதானே யதார்த்தம். பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு என்ன இங்க சின்ன பையன், உனக்கு என்னடா வேலை, இப்படின்னு நம்ம ஒரு பையனை மிரட்டுறோம்னு வைங்க. இவன் எத்தனை வயசு, 8 வயசுல இருக்கும்போது நீங்க மிரட்டிருக்கீங்க. அது என்ன ஆகும்னா, அந்த பசுமரத்தை ஆணியில அடிச்சா மாதிரி அவனுக்கு பழிவாங்கலாம் தெரியாது, ஆனா அவன் மனசுக்குள்ள அது உட்காந்துரும். அவன் என்ன பண்ணுவான், 12 வயசு ஆகும், 13 வயசு ஆகும், 15 வயசு ஆகும். நமக்கு என்ன ஆகிடும், 40 இருந்தது 50 60 ஆயிடும், அவனுக்கு 20 ஆயிடும். இப்போ அந்த பையனுடைய மனநிலை என்ன இருக்கும், என்னப்பா சொன்ன, உட்காரக்கூடாது, முதல்ல நீ எழுந்துச்சு வெளியே போயான்னுவான். இவன் என்ன சொல்லுவான், நம்மள நீ முதல்ல எழுந்திரிச்சு வெளியே போயா, நீ என்ன சொல்றது, என்னடா இப்படி பேசிட்ட, ஆமா அப்படிதான் பேசுற, நீ என்ன என்கிட்ட மரியாதை கொடுத்தா பேசுன, என்னைக்காவது நீ எனக்கு மரியாதை கொடுத்தியா, என்னைக்காவது என்கிட்ட சந்தோஷமா பேசிருப்பியா, பழகி இருப்பியா, ஏதாவது சிரிச்சிருப்பியா. அப்போ சிறியவர்கள் ஒரு வளர்ந்ததற்கு பிறகு இப்படி ஒரு நிலைக்கு ஆளாவதற்கு காரணமே யார் என்றால் பெற்றோர்கள் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப சின்ன வயதுல இருந்து அவர்களோடு பக்குவப்படுத்தி அவர்களை நம்மோடு வைத்து இந்த வளர்ப்பாங்கல்ல, இந்த கோழி அதனுடைய குஞ்சுகளை அடக்காத்து வளர்க்கும்ல, அது மாதிரி பிள்ளைகளை நம்மளோட வைத்து வளர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை பெற்றோர்களிடத்துல இருக்கணும். அப்ப இந்த அணுகுமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருந்ததுனாலதான் சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாரையுமே வென்றெடுக்க முடிந்தது. ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாலும் அதை செய்யற அளவுக்கு சகாபாக்கள் துணிந்தார்கள் என்றால் என்ன காரணம், சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய அணுகுமுறை தான். இது ஆங்கிலத்துல வே ஆஃப் அப்ரோச்னு வாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டா நம்ம பிரசன்ட் பண்ணணும்னு வைங்களேன், மக்கள் கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு புரியலன்னு, ஆனா இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நமக்கு தெரியல. அப்ப சிறுவர்களிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது ஒன்று வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், சில நேரங்கள்ல மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகள் இருக்குல்ல, அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா மன்னிக்க மாட்டோம். இந்த மன்னிக்கக்கூடிய குணம் நமக்கு வராது. எதனால வராது, முதல்ல கோவப்பட்டுருவோம். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா உடனே என்ன வந்துடும்னா ஒரு கோவம் அப்படியே கிளம்பும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் அதிகமாவே கிளம்பும். கோவம் சாதாரண கோவமா வராது. எவனாவது மாட்டுனான்னு வைங்க, அவன் அவ்வளவுதான், அதோட அவன் கதை முடிஞ்சது, அந்த அளவுக்கு நமக்கு கோபம் எல்லாம் வரும். இப்ப என்னன்னா, இந்த கோபம் வருவதற்கு முன்பு இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒன்று இருக்குல்ல, இதுவும் ஒரு அணுகுமுறை தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த குணத்தை பார்த்து வளர்ந்த நபித்தோழர்கள் தான் மிகப்பெரிய ஆட்சியெல்லாம் அவர்கள் ஆள முடிந்தது, மிகப்பெரிய இடத்தையெல்லாம் ஆள முடிந்தது. அப்ப எந்த அளவிற்கு அவர்களுடைய அணுகுமுறை இருந்திருக்கிறோம்னு பாருங்களேன். எந்த அளவிற்கு ஒரு முறை ஒரு கிராமவாசி ஒருவர் பள்ளி வாசலில் சிறுநீர் கழித்து விட்டார். இப்ப நமக்கு என்ன வரும், கோவம் வரும்ல. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சிறுநீர் கழிச்சுட்டாருன்னு நீங்க ஜும்மாவெல்லாம் 2வது முதல்ல அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதா நமக்கு வேலை. இப்படி போயிடுவோம் நம்ம. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த நபர் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு கூட
அவரை அடிக்காதீங்க, அவரை விட்டுருங்கன்றாங்க. அவரை அழைத்து அழகான முறையில எடுத்து சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அவர் சிறுநீர் கழித்திருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே சகாபாக்கள் அடிப்பதற்காக பாயும் பொழுது நில்லுங்க, அவர் முழுமையாக அந்த சிறுநீரை கழித்து முடிக்கட்டும்ன்றாங்க. ஏன்? அந்த ஒரு வலியை கூட அந்த நபர் அவர் ஒரு அர்ஜென்ட்ல ஏதோ ஒரு தவறு ஒரு பண்ணிட்டாரு, அந்த ஒரு நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களுடைய நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த மனம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வந்து விட்டது இயல்பாகவே. இப்ப நமக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவர்களுடைய சூழ்நிலையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அவங்க மேல நமக்கு கோபம் வராது, அன்பு தான் வரும், மன்னிக்கிற தன்மை தான் வரும். ஒருத்தரை நம்ம மன்னிக்கணும் என்று சொன்னால் அவருடைய சூழ்நிலையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மன்னிச்சிருவோம். சரிங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு, ஏதோ ஒரு நிலையில பாவம் மனுஷன் என்ன கஷ்டமோ என்ன வேதனையோ ஏதோ ஒரு நிலையில இப்படி பேசிட்டாரு என்கின்ற அந்த ஒரு தன்மை நமக்கு எப்போ வரும்னா அவங்களுடைய இடத்துல இருந்து வச்சு பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு கடன் கொடுக்குறாங்கல்ல, இப்ப நமக்கு யாராவது கடன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டான டைம்ல அந்த காசை கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியலன்னா அவர்கிட்ட அவகாசத்தை கேட்கணும், அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல. இந்த நிலைதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க ஆட்சியாளர், தூதர் இதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடன் வாங்கிய நபர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் கடுமையாக நடந்துக்கிறார், ரசூலுல்லாஹ்விடத்துல கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிறார். இப்ப இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையா கேட்டா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே தலைகளா இருக்கும். கடன் கொடுத்தவரை நம்ம போய் திட்டிக்கிட்டு இருப்போம், என்னப்பா சும்மா சும்மா காசு கேட்கிற, எப்ப நான் கொடுத்ததுதான் கொடுத்தேன்னா கேட்பியா நீ, இப்படிங்கிற நிலைதான் இன்னைக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடனை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, உடனே அவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறார். இப்ப சகாபாக்கள்லாம் அடிக்க போறாங்க, சரியா? அதை அவங்க பதிலுக்கு ரியாக்ட் பண்ணும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அவரை விட்டுருங்கன்னாங்க. அவரை விட்டுருங்க, அவர் திட்டுவதற்கோ அவர் பேசுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்குன்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அனுமதியை கொடுக்குறாங்கல்ல. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? அவர் உண்மையாகவே வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்க போய் தானே அந்த மாதிரி கோவப்படுவார். நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட சிரிச்சு பேசியிருப்பாருங்க, ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருப்பாரு, நம்ம கொடுக்கறதுக்கு தாமதம் ஆயிடும். இன்னைக்கு கோபமா கத்துறாருன்னா என்ன காரணம்? திடீர்னு வரும் மேல கோபம் கிடையாது. அவருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கடியான சூழல் அவருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலதான் அவர் என்ன செய்யறாரு? நம்ம கிட்ட கோவப்படுறாரு. இல்லைன்னா கோவப்படுவாரா? யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா நம்ம கிட்ட கோவப்பட வேண்டிய வேலையே இல்லையே. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கடன் கொடுத்தவருடைய நிலையிலிருந்து யோசிக்கிறாங்க. அவருடைய நிலையிலிருந்து போய் பார்க்கணும். நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, யார் நமக்கு எந்த ஒரு தீமையும் செய்தாலும் அவர்களுடைய நிலையில் வைத்து நாம பார்த்தோமே ஆனால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவங்கள மன்னிச்சிருவோம், கோபம் வராது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பெருசாக்குறோமா இல்லையா? ஒரு டிராபிக்ல போய் நிக்கிறோம்னு வைங்க, ஒரு வண்டி பக்கத்துல நிக்க, நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கவனிக்காம தெரியாம அவர் காலை மிதிச்சிருப்போம். அவர் உடனே என்ன பண்ணிருப்பாரு? ஏங்க உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. உடனே இவருக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். எப்படி என்ன கண்ணு தெரியல, என்னை பார்த்து நீ கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டியா? உடனே என்ன பண்ணுவாரு? இரு நான் யாருக்கு கால் பண்றேன்ட்டு போனை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும் அந்த பிரச்சனை. உண்மையாவே இந்த இடத்துல நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம மேலதான் நம்ம தான் பார்த்துருக்கோம், தெரியாம அவர் காலம் மிதிச்சிட்டோம். அவர் மிதிச்சது அவர் கோவப்படுறாரு என்று சொன்னால் அவருடைய நிலை அந்த இடத்துல வலி கூட இருந்திருக்கலாம், வலி ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அந்த வலியினாலதானே அவர் அப்படி கோவப்பட்டு பேசினார். இல்லைன்னா பேசுவாரா? இல்லைன்னா முன்ன பின்ன தெரியாத நம்மள பேசுவாரா? பேச மாட்டாரு. அப்ப இந்த மாதிரி மற்றவர்களுடைய நிலையில் இருந்து நம்ம போய் பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு என்ன ஆகும் என்று சொன்னால் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை வரும். அப்ப இந்த மாதிரி சிறுவர்கள், மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய உறவினர்கள், இவர்களிடத்துல நாம நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் மதீனாவுல. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் ஒரு போர்க்களத்துல
கிடைத்த கனிமத்து பொருட்களை மக்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வராங்க. கொண்டு வரக்கூடிய நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அந்த செய்தியை கேட்ட உடனே சகாபாக்கள் எல்லாம் களத்துல வந்துடுறாங்க. ரசூலுல்லாவை பார்ப்பதற்காக வராங்க. பொருட்களை வாங்குவோம், ரசூலுல்லாஹ் என்னமோ கொண்டு வருவாங்க, நம்ம எப்படியாவது எடுத்துப்போன்னு சொல்லி அன்ற ஒரு நிலையில வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து வராங்க. இப்படி வரும்பொழுது ரசூலுல்லாவை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, அந்த கனிமத்து பொருளை அடையணுன்றதுக்காக கொஞ்சம் கிட்ட போய் நெருக்கிறாங்க, டைப் பண்றாங்க. இன்னைக்கே நம்ம பார்க்கலாமாங்க, சும்மா முடிச்சுட்டு வெளியே போறோம் வைங்க, இங்க ஏழைகள்லாம் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, நாம பொருளை பாக்கெட்ல காசு இருக்கோ இல்லையோ, இருக்கான்னு பாக்குறதுக்குள்ள நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் நிற்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னு வைங்க, மீதி இருக்கிற 9 பேரும் நம்ம கிட்ட வந்து நம்மளை டைப் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ரொம்ப நெருக்கடிக்கு ஒரு உள்ளாக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்கு, அந்த பள்ளத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹ் தள்ளி விட்டாங்க. சஹாபாக்கள் கனிமத்து பொருளை பெற வேண்டும் என்பதற்காக கிட்ட போய் என்ன பண்ணிட்டாங்க, பள்ளத்துல போய் தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பள்ளம் முழுக்க முட்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு, முள்ளு. இப்போ ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருக்கு மேல போட்டிருந்த அந்த ஆடையெல்லாம் வெளியே கவிழக்கூடிய அளவிற்கு, ஆடையெல்லாம் களையக்கூடிய அளவிற்கு மேலே இருந்த ஆடை கலைந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பள்ளத்திலிருந்து எழுந்திருச்சு வந்து சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய முட்கள் அளவு எனக்கு ஒட்டகம் தரப்பட்டாலும், அந்த ஒட்டகம் நிறைய எனக்கு செல்வங்கள் தரப்பட்டாலும், அதையும் நான் உங்களுக்கு தான்ப்பா தருவேன்றாங்க. நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். எனக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை நான் யாருக்கு தான் கொடுப்பேன், உங்களுக்கு தான்ப்பா கொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு குணம், யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வரணுமா இல்லையா? நியாயமா நமக்கே கோபம் வருமா வராது? இது மாதிரி நம்ம கிட்ட பொருளாதாரத்தை கேட்டு வந்திருக்கக்கூடிய ஏழைகள் நம்மளை கொண்டு போய் ஒரு பெரிய சைபன்ல தள்ளி விட்டுறாங்க வைங்க, அதுல விழுந்துடுறோன்னு வைங்க, நமக்கு எவ்வளவு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு நியாயமாக இந்த இடத்தில் கோபம் வந்திருக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வரவில்லை என்று சொன்னால், மக்களை அவர்கள் புரிந்துக்கிட்டாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க யாரு, இவர்கள் குடிமக்கள், நான் யார், நான் ஆட்சியாளர். இந்த குடிமக்கள் என்னிடத்துல தானே கேட்பாங்க, என்கிட்ட தானே கேட்பாங்க. பக்கத்து வீட்டு நாட்டு மன்னன் கிட்ட போய் காசு கேட்பாங்க, என்கிட்ட தானே கேட்பாங்க. இதே மாதிரியான ஒரு தன்மை தான் நமக்கு வரணும். நம்ம புள்ள வந்து நம்ம மனைவியோ, நம்மளுடைய பிள்ளையோ, நம்மளுடைய பெற்றோரோ, நம்ம பெற்றோர்கள் அதிகமாக நம்மளை திட்டுவாங்க, உடனே கோச்சிக்க கூடாது. என்ன திட்டீங்க, நான் எவ்வளவு பெரிய வயசு எனக்கு, இன்னும் என்ன திட்டிட்டு இருக்கீங்களே, ஏதோ உரிமையில நம்மளை தானே திட்டுவாங்க, வேற யாரை திட்ட முடியும்? இதுக்குன்னு ஒரு புள்ளைய பெத்து அந்த புள்ளையவா திட்ட முடியும்? இருக்கிற புள்ளைய தானே திட்ட முடியும், இருக்கிற புள்ளைய தானே அடிக்க முடியும். நமக்கு அவங்க கிட்ட இருக்க இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குங்க இந்த உலகத்துல? நம்மளை பெத்தெடுத்த தாய் தந்தைக்கு இல்லாத ஒரு உரிமை இந்த உலகத்துல வேற யாருக்காவது இருக்க முடியுமா? சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அவங்க நம்ம மேல உரிமை இருக்குன்னா அந்த உரிமையை விட்டு பாருங்க, இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். அவங்கள திட்டுறத வந்து நீங்க லைக் பண்ணி பாருங்களேன், நேசிச்சு பாருங்க. இன்னும் என்ன வாப்பா திட்டுறது ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் திட்டுங்க அப்படின்னு போயிடக்கூடாது. திட்டுவதை நம்ம வாப்பா எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்மளை திட்டுறாருன்னா நம்மள மேல ஒரு அன்பு இருக்கு போய். இல்லைன்னா நம்ம பேசவே இல்லைன்னு வைங்களேன், நம்மளை திட்டுவாரா? நம்மளை பார்த்து இப்படி திரும்பிக்கிறாருன்னா நம்மளை திட்ட வருமா அவருக்கு? மனசு வராது. அப்ப அந்த ஒரு அன்னோன்யம், அந்த ஒரு இணக்கம் குடும்பத்துல ஏற்படவில்லை என்றால் நம்ம எப்படிங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்வோம், எப்படி அண்டை வீட்டாருக்கு உதவி செய்வோம், எப்படி வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்ன பிற மக்களுக்கு நாம் எப்படி உதவ முடியும்? யோசித்து பாருங்கள். அப்போ குடும்பத்துல நம்முடைய அணுகுமுறை சரியாக இல்லை. குடும்பத்தில் நம்முடைய அணுகுமுறை சரியாக இல்லாத காரணத்தினால் குடும்ப உறுப்பினர்களாகவே நாம புறந்தள்ளப்படுகின்றோம். அதுதான் உண்மை. குடும்ப உறுப்பினர்களாகவே நம்ம புறந்தள்ளப்படுகின்றோம் என்று சொன்னால் அப்ப நம்மளுடைய அணுகுமுறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை கொண்ட ஒரு நபர்களாக இருந்த காரணத்தினாலதான் அவர்கள் இறை தூதர், அவர் ரஹமத்துல் ஆலமீன், அவங்க மிகப்பெரிய ஒரு ஞானம் பெற்றவர்கள். இதுவெல்லாம் முக்கியமான ஒன்று. ஆனால் இது எல்லாத்தையும் விட அவர்களிடத்தில் இருந்த மிக உயர்ந்த பண்பு என்னவென்றால், பிற மக்களை அணுகக்கூடிய அந்த முறையில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அவர்களிடத்தில் அந்த நளினம், அந்த நளினத்தினாலதான் இஸ்லாம் எடுக்கணும். இல்லைன்னா இஸ்லாம் எடுக்கூடாது. எவ்வளவுதான் நம்ம திருமறை குரானை ஓதி படிச்சிருந்தாலும்
இஸ்லாம் எப்பொழுது எடுபடும் என்றால், மற்றவர்களிடத்தில் நாம் சரியாக அணுகினோம் என்றால் நிச்சயமாக இஸ்லாம் எடுபடும் என்பதை விளங்கி கொண்டு அந்த அணுகுமுறையை நாம் வளர்த்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறை இஸ்லாத்தை புரிய வைக்கும். இன்னும் நமக்கு அவர்கள் நம் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை இன்னும் அதிகமாகும் என்பதை முதல் உரையில் நாம் தெரிந்து கொண்டோம். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அழகான ஒரு உதாரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவர், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிறுவனை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதுலதான் நம்ம எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் பலகீனம் ஆயிடுவாங்க. யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோம் வைங்க, உடனே அவங்களுக்கு போன் பண்ணி பேசிடணும். முடிஞ்ச அளவுக்கு நேரில் போயிடணும். அது முதல் விஷயம். ரெண்டாவது, போன்லையாவது நம்ம என்ன பண்ணிடணும், விசாரிச்சிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுவனுக்கு உடனே என்ன பண்ணாங்க, அவரை பார்ப்பதற்காக செல்லும் கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சிறுவனுடைய கண்டிஷன் எல்லாம் பார்க்கறாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுவனிடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்கு இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு தைரியம் வருமா? நாம இந்த மாதிரியான ஒரு நிலையில யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் இந்த மாதிரி நம்ம கேட்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் வருமா என்று கேட்டால் வராது. சரி, தைரியத்தை விடுங்கள். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் கேட்க முடியும். நம்ம நண்பர்கள் இருக்கான்னு வைங்க, மாற்று மத சகோதரர் இருக்கான்னு வைங்க, அவர் ஒரு சக்கராத்து நிலையில இருக்கிறாரு, டேய் நீ இஸ்லாத்துக்கு வந்துடுறா இப்படின்னு நம்ம வாயை திறந்து நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதாக இருந்தால் அவரிடத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தில் நாம் இருந்திருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறாங்க. அந்த சிறுவன் பாப்பாவை பார்க்கிறார். அவங்க தந்தை சொல்றாங்க, அபுல் காசிம் எதை சொல்லுகின்றாரோ மகனே அதை நீ ஏற்றுக்கொள். அந்த மகனுக்கு அந்த சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கலிமாவை கற்றுத் தருகின்றார்கள். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளியே சொல்லுகின்றார்கள், நரகத்திலிருந்து அந்த சிறுவனை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே இல்ல போலும், நான் கிடையாதுன்றாங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றியது அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த அணுகுமுறைதான் அந்த சிறுவனை இஸ்லாத்திற்குள் வர வைத்தது. அந்த சின்ன பையங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சரியான அணுகுமுறை இருக்க போய் தான் இஸ்லாத்திற்கு அந்த சிறுவன் வந்திருக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற அணுகுமுறையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோமே ஆனால் நிச்சயமாக பல நபர்களை நாம் இந்த இஸ்லாத்தின் பக்கம் வென்றெடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த ஜும்மாவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.